இது நம்ம சேனலோட ஃபஸ்ட் ஐஃபோன் ரிவ்யூ. என்ன ஃபோன் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, ஐஃபோன் XR தான். இந்த மொபைல் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே உங்களுக்கு யூஸ்டு மார்க்கெட்டில் ஒரு 10 to 15K பட்ஜெட்டில் கிடைக்குமா, சில செமையான ஒர்த்தாக இருக்குமா, அதான் நம்ம இப்போ ரிவ்யூவில் பார்த்துடலாம். நார்மலாக ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டுட்டு வெயிட் செக் பண்ணி பார்த்தா இதோட வெயிட் 204 கிராம் வரைக்கும் இருக்குது. இப்போ இது கூட ஒரு பேக் கவர் போட்டுட்டு வெயிட் செக் பண்ணி பார்த்தா 228 கிராம் வரைக்கும் இருக்குது. இதோட இன்னொன்று ஃபீல்னு ஒரு மோஸ்ட்லி அல்டிமேட்டாக இருக்குது. மொபைலில் ஹேண்டில் பிடிச்சி யூஸ் பண்ண மோஸ்ட்லியுமே இன்னுமே அந்த ப்ரீமியம் ஃபீல் உங்களுக்கு நல்லாவே ஹேண்டில் பிடிச்சி யூஸ் பண்ணதுக்கு அந்த ப்ரீமியம் ஃபீல் நல்லாவே கொடுக்குது. இன்னுமே இதோட டிசைன் பார்க்க மோஸ்ட்லி உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் ப்ளஸ் கிளாஸ் பேக் எடுத்துருந்துருக்காங்க. இதோட பில்ட் குவாலிட்டின்னு பார்க்க மோஸ்ட்லி உங்களுக்கு இங்கே IP67 ரேட்டிங் எடுத்துருந்துருக்காங்க. ட்ராப் ரொட்டேஷனுமே ஓரளவு ரீசனபிளாக இருக்கும். டிஸ்பிளேக்கு இங்கே உங்களுக்கு 6.1 இன்ச்சில் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட இப்போ இதோட அவுட்டோர் விசிபிலிட்டி எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துடலாம். டைரக்ட் சன்லைட்டில் வச்சு இதோட விசிபிலிட்டி எந்தளவு இருக்குன்னு பார்க்கும் மோஸ்ட்லி அந்தளவு மேனேஜபிள் கிடையாது தான். வியூவிங்கும் அந்தளவு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக அவுட்டோரில் வச்சு பார்க்குறீங்கன்னா விசிபிலிட்டி ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது, நல்லா மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டிஸ்பிளேயோட குவாலிட்டியுமே இந்த இடத்துல சூப்பராக இருக்குது. இந்த டிவைஸ்க்கு உங்களுக்கு iOS 18 வரைக்கும் சப்போர்ட் கொடுத்தது. இப்போ கூட iOS 18 அப்டேட்டில் தான் இருக்குது. சாஃப்ட்வேர் யூசேஜில் கொஞ்சம் கூட லேக் எதுவுமே நோட்டிசபிள் ஆகலை. ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்பீட்ஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. இங்கே உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் செட்டப் எடுத்துருந்துருக்காங்க. இப்போ இதோட குவாலிட்டி ஆடியோலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். शेड्यूल कर. Testing speakers. Left side only. Now, right side only. Both channels active. ஸ்பீக்கரோட குவாலிட்டி இங்கே பக்காவாக இருக்குது. லவுட்னஸும் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. இப்போ இதோட ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்பீட்ஸ் கிளிப் ஆட் பண்ணுறேன். இதோட ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்பீட்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. இன்னுமே எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லேகுமே கிடையாது. டச் ரெஸ்பான்ஸ்லேருந்து எல்லாமே அவசரமாக இருக்குது இந்த இடத்துல. நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நிறைய ஆப் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட்லியுமே அதோட ஸ்பீட் இன்னுமே குறையலை. இத்தனை ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மல்டி டாஸ்கிங்குமே அவசரமாக இருக்குது. இந்த இடத்துல கூட உங்களுக்கு அந்த ஸ்மூத்தான அனிமேஷன்ஸ் நல்லாவே கிடைக்குது. இங்கே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா இதில் ஒரு 3GB RAM வரைக்கும் தான் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. இந்த 3GB RAM வச்சுக்கிட்டு தான் இந்த மொபைல் இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் அப்புறம் இந்த ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்பீட்ஸ்லாம் கொடுத்தது. அப்போ நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க, இங்கே ஆப்பிள் உங்களுக்கு எவ்வளோத்துக்கு இந்த ரேம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாம். இங்கே ஆப்பிள் யூஸ் பண்ணியிருக்க சிப் ஆப்பிளோட A12 Bionic. கேமிங் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸை பார்த்துடலாம். 3D மார்க் ரன் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட்லி இதோட ஆவரேஜ் FPSமே சூப்பராக கிடைக்குது. இந்த டெஸ்ட் உங்களுக்கு எண்டிங் ஸ்டேஜ் வரும். மோஸ்ட்லி இதோட ஹீட்டுமே 38 டெம்பரேச்சர் வரைக்கும் இருக்குது. இதோட ஸ்டெபிலிட்டின்னு பார்க்க மோஸ்ட்லி உங்களுக்கு 70% வரைக்கும் கிடச்சிருக்கு. இந்த 20 மினிட்ஸ்க்கான 3D மார்க் ரன்னிங்கில் உங்களுக்கு இங்கே 12% வரைக்கும் பேட்டரி ட்ராப் இருக்குது. டெம்பரேச்சர் மேக்ஸிமமாக 40 வரைக்கும் இருக்குது. இங்கே உங்களுக்கு எல்லா கேமுமே 60 FPS வச்சு புஷ் பண்ணிக்கலாம். இதோட 1 ஹவருக்கான BGMI கேமிங்கில் இங்கே உங்களுக்கு டெம்பரேச்சர் 42 டிகிரி வரைக்கும் போயிருக்கு. பேட்டரி ட்ராப் பேட்டரி ஹெல்த் 75 வச்சு டெஸ்ட் பண்ணது. இங்கே உங்களுக்கு 42% வரைக்கும் ட்ரைன் ஆகிருக்கு. இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸில் எங்கேயுமே உங்களுக்கு சட்டர்ஸ் ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவுமே நோட்டிசபிளாக இருக்காது. ஆனால் 1 ஹவருக்கான கேமிங்கில் 42% வரைக்கும் ட்ரைன் ஆகிருக்கு. இது மட்டும் கொஞ்சம் நோட்டிசபிளான பாயிண்ட் தான். பேக் சைடில் உங்களுக்கு இங்கே ஹீட்டுமே 45 டிகிரி வரைக்கும் போயிருக்கு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் தரணும்னு சொல்லிட்டு இந்த மொபைல் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஆனால் இதோட பேட்டரி டாப் பண்ணிட்டு ரொம்பவே நோட்டிசபிளாக இருக்குது. இது இங்கே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக இதை பிக் பண்ணலாம். இப்போ இந்த மொபைலோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ரியரில் உங்களுக்கு இங்கே 12 MBக்கான கேமரா எடுத்துருந்துருக்காங்க. செல்ஃபி கேமராக்கு உங்களுக்கு 7 MB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இதோட வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது இதோட ஸ்டெபிலிட்டி டெஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா 4K 60 FPS வச்சு கட் பண்ணுறது. இப்போ ரன் பண்ண மோஸ்ட்லி இதோட ஸ்டெபிலிட்டி எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. வீடியோகிராஃபியில் இன்னுமே இது அல்ட்டி பண்ணுது. இது ஐஃபோன் XRல ரியர் கேமரா 4K 60 FPS வச்சு கட் பண்ணிருக்கேன். ஆடியோ ஸ்டெபிலைசேஷன் நம்ம பார்த்துக்கிடுங்க.
சடன் மூமெண்ட்டில் ஸ்டெபிலைசேஷன் பரவாயில்ல. இது அதே இடத்துல 4K 30 FPS வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸ்டெபிலைசேஷன் ஆடியோ வேலையில் மாற்றிடுங்க. இது 4K 24 FPS வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இது 1080p 60 FPS வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். வீடியோஸ் எடுக்கும் மோஸ்ட்லி இதோட ஃபுல் ஜூம் வச்சு ஜூம் பண்ணாலும் இதோட ஜூம் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. எங்கேயுமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே உடையலை. ஓவரால் இதோட வீடியோகிராஃபியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க மோஸ்ட்லி ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. இப்போ இதோட கேமரா சாம்பிள்ஸை பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க எல்லா கிளிப்ஸுமே ஐஃபோன் XRல எடுத்தது தான். இங்கே ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு வேறு லெவலாக வந்திருக்கு. இதோட டீட்டெயில்ஸ் கலர்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகி வந்திருக்கு. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ் வச்சு ஃபோட்டோ எடுக்க மோஸ்ட்லி இதோட ஃபோட்டோலாம் வேறு லெவலாக இருக்குது. டிம் லைட் ஃபோட்டோஸுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். இந்த இடத்துல உங்களுக்கு ஃபோட்டோவில் எல்லாமே பேலன்ஸாக வந்திருக்கு. அந்த க்ளவுட்லேருந்து எல்லாமே வந்திருக்கு சூப்பராக. இதோட நைட் ஃபோட்டோகிராஃபியும் தாறுமாறாக இருக்குது. ஒரு ஆள் இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்க்க மோஸ்ட்லி ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. இதோட ஃபேஸ் ஐடி இன்னுமே உங்களுக்கு சூப்பராக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. லோ லைட்டில் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ உங்களுக்கு சொதப்பிட்டுருக்கும். இது கண்டிப்பாக ஒரு 4G டிவைஸ் தான். ஐஃபோனோட 12 சீரியஸ்லேருந்து தான் உங்களுக்கு இங்கே 5G இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஓவரால் இந்த பட்ஜெட் உங்களுக்கு 4G டிவைஸாக இருந்தாலும் போதும். ஆனால் கேமரா பர்ஃபார்மன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்கணும். எனக்கு பேட்டரி பேக்கப்லாம் அந்தளவு முக்கியம் கிடையாதுன்னு அந்த ஃபோனை நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஐஃபோன் XR ஒரு நல்ல ப்ரைஸில் கிடச்சுன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு கீழே ஒரே ஒரு லைக் பண்ண கொடுத்துருங்க.